Hi learners, welcome to our study. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பார்த்தீங்கன்னா 2025 தேர்ட் அன்னைக்கு நடந்த ஜனவரி தேர்ட் அன்னைக்கு நடந்த ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் எஜுகேஷனுக்கு நடந்த எக்ஸாம் தான் நம்ம பார்க்க போறோம். இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேர்னிங் பண்ற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமா டேபிள வந்து நம்ம பார்க்கலாம். இந்த டேபிள் பார்க்கறதுக்கு முன்னாடி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏபிசிடி அப்படின்ற 4 காலேஜஸ் எடுத்திருக்காங்க. 4 காலேஜஸ்ல இருக்க செஸ், ஸ்குவாஷ், கேரம் இருக்காங்க. இதுல இந்த டேபிள் எடுக்கும்போது பாருங்க வெறும் செஸ்ஸுக்காகவும் ஸ்குவாஷ்காக மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த பொசிஷன்ல பாருங்க இஸ் இட் டிஃப்ரெண்ட். இங்க என்னன்னா ஆட் பண்ணிருக்காங்க, இங்க சப்ட்ராக்ட் பண்ணிருக்காங்க. இந்த பொசிஷன்ல பாருங்க கேரம்கான பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஆனா நமக்கு நோட்ஸ்ன்னு கொடுக்கும்போது என்ன சொல்லிட்டாங்க, டோட்டல் அப்படின்னு நான் கொடுக்குறோம் அப்படின்னா செஸ், ஸ்குவாஷ், கேரம் மொத்தமா தான் வரும். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸும் ஒன்லி ஒன் ஸ்டூடெண்ட்ஸ் இன் 3 கேம்ல கண்டிப்பா இருப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா செஸ்ஸை விட மோர் தென் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஸ்குவாஷ் வந்து அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ இந்த டேபிள் டேட்டாஸ் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோமா? இப்போ போயிட்டு ஒரு ஒரு கொஸ்டின்ஸா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல பாருங்க என்ன கேட்டிருக்காங்க, வாட் பர்சன்டேஜ் இஸ் லெஸ் தென். வாட் பர்சன்டேஜ் இஸ் லெஸ் தென் அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸ் மைனஸ் ஒய் டிவைட் பண்ணிட்டு இது ரெண்டுத்துல லெஸ்ன்னா மோர் தென் வேல்யூ. அப்ப இது ரெண்டுத்துல எக்ஸ் அண்ட் ஒய்ல யார் வந்து மோர் தென் வேல்யூ, ஏன்னா லெஸ்னா மோர் தென் வேல்யூ, மோர்னா லெஸ் வேல்யூ எடுப்போம், இன்டூ 100 பண்ணோம் பர்சன்டேஜ் ஓவர். ஓகேங்களா, இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். என்ன சொல்லியிருக்காங்க, the number of student learning carom in college C. ஓகேங்களா, carom in college C dash percentage less than number of student. எந்த இதுல பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க செஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அப்போ என்ன பண்ணிருக்காங்க, ஸ்டூடெண்ட் லேர்னிங் செஸ் இன் காலேஜ். இப்ப ரெண்டுத்தையும் கண்டுபிடிக்கணும். ஒரு இதுல என்ன பாருங்க, கேரம் வந்து பர்சன்டேஜ் 60%. அப்பனா எல்லாமே எத்தனை பர்சன்டேஜ்ல இருக்கும், 100%ல இருக்கும். 100%ல இருக்கும்போது 30% கேரமை மட்டும் நான் ரிடியூஸ் பண்ணேன்னா மீதி எனக்கு 70% வரும். அப்ப நான் கேரம் டோட்டல் சொல்லும் போது அவங்க என்ன சொல்லிட்டாங்க, செஸ், ஸ்குவாஷ், கேரம் சொன்னாங்க. அப்ப நான் கேரம் ரிடியூஸ் பண்ணா அப்ப 70% என்ன இருக்கும், செஸ்ஸும் ஸ்குவாஷும். ரைட்டா? அப்போ சியோட இது என்னது, கேரம் சி தான் தேவை. கேரம் சி தேவை அப்படின்னும் போது பாருங்க 40% இஸ் கேரம். அப்போ 40% கேரம் பத்தி நமக்கு தெரியாது. ஆனா இது 40%னா இது எத்தனை பர்சன்டேஜ், 60%. ரைட்டா? அப்போ எனக்கு 60%ல இருந்து 100%க்கு நான் கொண்டு வரேன். ஓகேங்களா, அப்ப எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கேன்சல் 1 டைம் 2 டைம் 1. அப்ப எவ்வளோ, 2100 என்ன நமக்கு கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலேஜ் சியோட ஓவரால் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்ப எனக்கு கேரம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோட சப்ட்ராக்ஷன் பண்ண எனக்கு ஆன்சர் கிடைச்சிருமா, கேரம் சியோட கேரம் இருங்க, கேரம் சியோட 40% கிடைச்சிரும். அப்ப சப்ட்ராக்ஷன் பண்ணா என்ன வரப்போகுது, 0 10, 10ல 6 போச்சுன்னா 4, 20, 20ல 12 போச்சுன்னா 8. அப்போ கேரம் 60 சின்றது 884, சாரி 840. ஓகேங்களா, இப்போ நம்ம வேற என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா செஸ் ஆஃப் காலேஜ் ஏ கண்டுபிடிக்கணும். சரி, செஸ் ஆஃப் ஏ கேட்டிருக்காங்க. செஸ் ஆஃப் ஏ அப்படின்னும் போது ஒரு விஷயம் பாருங்க, இங்க ஆட் பண்ணிருக்காங்க, இங்க சப்ட்ராக்ட் பண்ணிருக்காங்க. அப்ப இந்த இடத்துல ரெண்டு ஈக்குவேஷன் மெத்தட்ல இருக்க மாதிரி இருக்கா. அப்போ செஸ் பிளஸ் ஸ்குவாஷ், செஸ் பிளஸ் ஸ்குவாஷ் என்னும் போது எவ்வளோ, 2100 அவங்க கொடுத்ததுதான். அடுத்தது செஸ் மைனஸ் ஸ்குவாஷ் என்னும் போது என்ன, அவங்களே கொடுத்துருக்காங்க, ஏவோட இது எவ்வளோ 300. அப்போ அந்த 300. சரி, இப்போ நம்ம ஆஸ் யூஷுவல் சின்ன வயசுல போடுவோம் பாத்தீங்களா, 10th 12th எல்லாம் போடுவோம்ல, இப்போ பிளஸ் ஆர் மைனஸ் அப்படியே ஆட் பண்ணிருக்கேன், இது ரெடியூஸ். அப்ப இது என்னது 2 செஸ்.
அப்ப இங்க ஆட் பண்ணும்போது 2400 வரும். சரி, இப்போ இந்த இடத்துல பாருங்க, அப்போ வெறும் செஸ் மட்டும்தான் வேணும். இப்போ 2400 டிவைடட் பை 2. அப்போ ரிமூவ் பண்ண என்ன ஆன்சர் நமக்கு 1200. 1200ன்றது செஸ் கிடைச்சிருக்கு. இப்போ நமக்கு செஸ் ஆஃப் ஏக்கும் கிடைச்சிருச்சு, காலேஜ் சிக்கும் 840 கிடைச்சிருச்சு. இப்போ அவங்க கேட்டா வாட் பர்சன்டேஜ் இஸ் லெஸ் பார்க்க போறோம். அப்போ என்ன பண்ணும் 1200 மைனஸ் 840 டிவைடட் பை லெஸ் வேல்யூ, அப்பனா மோர் வேல்யூ 1200 இன்டூ 100. அவ்வளவுதாங்க. இதை போட்டோன்னா ஆன்சர் ஓவர். அப்போ 1200 840 சப்ட்ராக்ட் பண்ணா என்ன வரும் 360 டிவைடட் பை 1200 இன்டூ 100. அப்போ இது அப்படியே இங்க கேன்சல் பண்ணிக்கலாம். 12 36 3 டைம்ஸ் வருமா 10. அப்போ எவ்வளவு ஆன்சர் இஸ் 30%. இஸ் கிளியர்? நம்மளோட ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் கிடைச்சிருச்சு 30%. அதே மாதிரி இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல ஏவோட செஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்தடுத்த செக்ஷனுக்கு தேவைப்படும் போது இதெல்லாம் ஞாபகம் வச்சிருந்தோம்னா இதை எதையுமே எரேஸ் பண்ணாதீங்க, அப்படியே பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ எப்பவுமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கங்க போடாதீங்க சம்ம. டிஐக்கு மட்டும் கரெக்டா போடுங்க. எப்படியா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் போடுற சம்மு செகண்டுக்கு ரிலவெண்டா இருக்கும், இல்லைன்னா தேர்ட் அண்ட் ஃபோர்த்துக்கு ரிலவெண்டா இருக்கும். அதை மறந்துடாதீங்க எப்பவுமே. சரி, இப்போ நம்ம செகண்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, செகண்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, இன் காலேஜ் பி ரேஷியோ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ரேஷியோல என்ன சொல்லியிருக்காங்க, ரேஷியோ கொடுத்துட்டாங்க, சாரி, ரேஷியோ நம்பர் ஆஃப் 5:4. அதே மாதிரி 30% ஆஃப் கேர்ள்ஸ் இஸ் லேர்னிங் ஏ கேரம் கொடுத்தாங்க. இப்போ என்னது, வாட் இஸ் த நம்பர் ஆஃப் பாய்ஸ் லேர்னிங் செஸ் ஸ்குவாஷ் இன் டுகெதர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ இவங்க கொடுத்ததை வச்சு நம்ம போடலாம். காலேஜ் பி ஓவராலா நமக்கு கொடுக்கல, ஆனா செஸ்ஸும் ஸ்குவாஷும் கொடுத்துருக்காங்க. அப்போ செஸ் அண்ட் ஸ்குவாஷ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 1170 கொடுத்துருக்காங்களா? இப்ப பாருங்க, இதுல ரேஷியோ வந்து ஓவரால் ரேஷியோ. அப்போ இது ஓவரால் ரேஷியோ கண்டுபிடிக்கணும்னா கேரம் இஸ் 35%. கேரம் 35%. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், டோட்டல் 100% மைனஸ் 35% அப்படின்னா மீதி 65%. இந்த 65% யாரு, கேரம் இஸ் 35%. 65% யாரு, செஸ் அண்ட் ஸ்குவாஷ். அப்போ 65% போது எனக்கு ஓவராலா கண்டுபிடிக்கலாமா ஈஸியா, 100 டிவைடட் பை 65. அப்ப எனக்கு ஓவரால் கிடைச்சிடும். 65ன்றதுனால அப்படியே சப்ராக்ட் அப்படியே டிவைட் பண்ணலாம், 5 டேபிள்ல பண்ணலாம். 1 5s are 5, 3 5s are இங்க 25. ஓகேங்களா? இப்ப பாருங்க, இப்போ 13 இங்க மல்டிப்ளை டிவைட் பண்ணோம்னா 9 டைம் வருமா, அப்போ 90. இந்த 0 அப்படி, அப்போ 9 2s are 18, 1800. இப்ப எனக்கு டோட்டல் பி, தட் மீன்ஸ் காலேஜ் பி ஓட இது 1800 கிடைச்சிருச்சு. இப்போ 1800 கிடைச்சிருச்சு. மொத்தத்துல டோட்டல்ல வரும்போது எவ்வளவு சொல்லியிருக்காங்க, 5:4 ரேஷியோ. அது ஈஸியா போட்டுடலாமா ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கு? 1800 டிவைடட் பை டோட்டல் என்ன 9 இன்டூ யாரை கண்டுபிடிக்கணும், கேர்ளை தான் கண்டுபிடிக்கணும். அப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன் என்னது, பாய்ஸ் இஸ் டு கேர்ள். அப்போ பாய்ஸ் 5%, கேர்ள் 4%. நமக்கு 4% போதும், ஏன்னா எனக்கு கேர்ள் தெரிஞ்சா போதும். அதை வச்சு நான் மீதி பாய்ஸை கண்டுபிடிச்சுப்போம். அப்போ இங்க பண்ணும்போது 200 டிவைட் பண்ணும்போதா, அப்போ என்ன ஆகும், எனக்கு 800 இஸ் எனக்கு கம்ப்ளீட் கேர்ள், ஓவரால் கேர்ள் கிடைச்சிருச்சு. அதே மாதிரி ஒரு விஷயம் பாருங்க, 30% வந்து கேரம் கேர்ள் கிடைச்சிருக்காங்க. அப்போ 30% கேரம் கேர்ள்னா அது 30% விட்டுட்டு மீதி எவ்வளவு பர்சன்டேஜ் எனக்கு இருப்பாங்க, ஸ்குவாடும் செஸ்ஸும் 70%. அப்போ இந்த 800ல நான் வந்து 0.7, தட் மீன்ஸ் 70% எடுக்கிறேன். இப்போ 0.7 நான் எடுத்தா
எனக்கு எவ்வளவு வேல்யூ வரும்? 0.7 எடுத்தா எவ்வளவு வேல்யூ வரும்? 56.0. அப்ப இவங்க யாரு? நான் டைரக்டா வந்துட்டேன். செஸ் அண்ட் ஸ்குவாஷோட கேர்ள் கண்டுபிடிச்சிட்டேன். அப்ப செஸ் அண்ட் ஸ்குவாஷோட கேர்ள் கண்டுபிடிச்சிட்டேன்னா செஸ் அண்ட் ஸ்குவாஷோட டோட்டல் என்ன? 1170. அப்போ இது டோட்டல். இதுல 560 சப்ட்ராக்ட் பண்ணனா, கேர்ள்ஸ் சப்ட்ராக்ட் பண்ணா எனக்கு யார் கிடைக்க போறா? பாய்ஸ் கிடைப்பாங்க. இப்போ 0 1 11ல 5 போட்டா 6. அப்போ 610ன்றது எனக்கு என்ன நமக்கு கிடைச்சிருக்கு? நம்மளோட பாய்ஸ் லேர்னிங் செஸ் அண்ட் ஸ்குவாஷ். ஓகேங்களா? அவ்வளவுதான். சிம்பிள். நம்ம முதல்ல கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்பதான் நமக்கு வந்து ஆன்சர் வந்து கரெக்டா இருக்கும். அதே மாதிரி நம்ம எந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்றோம் அப்படின்றத அப்படியே கண்டினியூஸா பாயிண்ட் பண்ணி வைக்கணும். அப்பதான் அடுத்தது. இப்ப பாருங்க, நான் சொன்னேன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல கேட்ட செஸ்ஸோட ஏ, செகண்ட் கொஸ்டின்ல கேட்ட பி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல செஸ்ஸோட ஏ என்ன கிடைச்சது நமக்கு? நமக்கு இதான் நல்லா தெரியும். இப்ப இதுதான் 2100 போது 300 சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு செஸ்ஸோட ஏ என்ன கிடைச்சது? 1200 கிடைச்சது. பிளஸ் பி டுகெதர் பண்ணும்போது என்ன கிடைச்சது நமக்கு? பி டுகெதர் பண்ணும்போது என்ன பண்ணுது? 360 65 பண்ணோம். அப்போ இதை செஸ் கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணணும் நம்ம? அப்போ செஸ் மட்டும் கண்டுபிடிச்சிடலாம். நான் செஸ்ஸுக்கு பதில் செஸ் செஸ் வந்து செஸ் பிளஸ் ஸ்குவாஷ். செஸ் பிளஸ் ஸ்குவாஷ் எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்காங்க? பிக்கு கண்டுபிடிக்கிறோம் 1170. அதே மாதிரி செஸ் அண்ட் ஸ்குவாஷ் மைனஸ் சப்ட்ராக்ஷன் ஸ்குவாஷ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? பிக்கு 30 கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதாங்க. இவங்களை ரிமூவ் பண்ணிட்டா 2 செஸ் ஈக்குவல் டு 002. அப்போ 1200. அப்போ என்ன வெறும் செஸ் வந்து இப்படியே கேன்சல் பண்ணா என்ன வரும்? 600. அப்போ கிடைச்சிருச்சுங்களா? 600. இவங்க என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? டுகெதர் கெதர் பண்ண சொல்லியிருக்காங்க ரேஷியோ. சரிங்க, இதை கண்டுபிடிச்சிட்டோம். த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் லேர்னிங் இன் கேரம் ஆஃப் டி. இப்போ டியோட கேரம் பர்சன்டேஜ், நான் உங்களுக்கு டியோட கேரம் பர்சன்டேஜ் டைரக்டா கண்டுபிடிக்க சொல்லி கொடுத்துருக்கேன். இது 25%. இது அப்ப என்ன இருக்கும்? 75%. ஏன்னா இது 25%னா 100 மைனஸ் 25 ஈக்குவல் டு 75. அப்ப இவங்க 75. அப்ப 75 இன்டூ 100 டிவைடட் பை 75 போட்டோன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? ஓவரால் கிடைக்கும். இதை 5 டேபிள் 1 டைம் 2 5 5 25. இங்க பண்ணும்போது 20. அகைன் 3 டைம்ஸ் 5 டேபிள் பண்ணும்போது 4 டைம்ஸ். இங்க 600. அப்போ நமக்கு எவ்வளவு வரும்? 2400 is overall. 2400 is overall. 1800 என்னது? எனக்கு ஸ்குவாட் செஸ் அண்ட் ஸ்குவாஷ். அப்போ எனக்கு கேரம் இப்ப சப்ராக்ட் பண்ணா கிடைச்சிருப்பா 00600. ஓகேங்களா? அப்போ எனக்கு டியோட இதுவும் கிடைச்சிடுச்சு 600. அவங்களோட ரேஷியோ. அப்ப இவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ண என்ன வரும்? 1800. அப்போ 1800 is to 600. 0000 remove. 1 6 are 6, 3 6 are 18. அப்போ 3 is to 1. ஓகேங்களா? இதுதான் இவ்வளோ சிம்பிள் தான் இந்த ஸ்டெப்ஸ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம். சரி, இதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நான் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். சரி, இப்போ 4th கொஸ்டின் வரும். டிஃபரன்ஸ். அப்போ சப்ட்ராக்ஷன் கேட்டிருக்காங்க. டிஃபரன்ஸ் பிட்வீன் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் காலேஜ் பி அண்ட் காலேஜ் சி டுகெதர். இப்பதான் காலேஜ் பி பத்தி பார்த்திருந்தோம். லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்த ஞாபகம் இருக்குங்களா? காலேஜ் பி எவ்வளோ? 1800 பிளஸ் காலேஜ் சி எவ்வளோ? 2100 கிடைச்சிருச்சா? அப்ப இவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ண எவ்வளவு வரும்? 1800 பிளஸ் 200 ஆட் பண்ண 3900 டோட்டல் கிடைச்சிருச்சு. இப்போ நமக்கு யார் தேவை? கேரம் ஆஃப் காலேஜ். ஏற்கனவே நமக்கு ஸ்குவாஷ் இதெல்லாம் பார்த்துட்டு இப்போ ரிமைனிங் எவ்வளோ? இப்போ வந்து டோட்டல் நமக்கு தெரியும். 2100ன்றது
செஸ் அண்ட் ஸ்குவாஷ். அப்போ செஸ் அண்ட் ஸ்குவாஷ் இஸ் 2000 அப்படின்னு சொல்லும் போது அப்ப என்னோட கேரம் எவ்வளவு இருந்திருக்கும்? அப்ப அத ஓவரால் எவ்வளவு கண்டுபிடிச்சோம்? ஏவோட ஓவரால் கண்டுபிடிச்சோம்ல. ஒண்ணு இல்ல 70% தான். நீங்க டைரக்டா கூட இங்க போட்டு பாருங்க. இன்ட்டு 100 டிவைடட் பை இது 30%னா இது 70%. அப்போ 3 0. அப்ப எவ்வளவு? 3000 வருதா? 3000 அவ்வளவுதான். 3000 சப்ட்ராக்ஷன் பண்ணா என்ன வரும்? 900. ஓகேங்களா? அப்போ எனக்கு இவங்க ஓவரால் பாத்தீங்கன்னா எவ்வளோ? 3900. இதே வந்து கேரமின் காலேஜ் ஏ எவ்வளோ? 900 கிடைக்குதா? அப்ப ஆன்சர் என்னது? 3000 தான் நம்மளோட ஆன்சர். இது 4th கொஸ்டினோட. கிளியர்? எனி டவுட்? ஆன்சர். ஓகேவா? சரி. 5th கொஸ்டின். திஸ் இஸ் ஃபார் லாஸ்ட் கொஸ்டின். ட்ரை பண்ணுங்க. இது லாஸ்ட் கொஸ்டின்ல பாருங்களேன், அடிஷனல் ஆஃப் இ கேட்டிருக்காங்க. இப்போ இந்த அடிஷனல் ஆஃப் இ எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் லேர்னிங் இஸ் செஸ் ஆஃப் சி. நமக்கு தெரியும் செஸ் ஆஃப் சியோட வேல்யூ என்ன? நமக்கு 700. அப்போ செஸ் ஆஃப் சி 700 செஸ் ஆஃப் சி இஸ் 700 to காலேஜ் ஆஃப் இ 7:9. சேம் இது அப்படியே இஸ்டூலே போடுங்களேன், உங்களுக்கு ஆன்சர் ஈஸியா வரும். எனக்கு காலேஜ் இயோட செஸ் கிடைக்கும். அப்போ இப்போ இதை எப்படி போடலாம்? 700 டிவைடட் பை இன்னு மாத்தலாம். இது இஸ் அ பாசிபிள். அப்போ உடனே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்னது? 700 இன்டூ 9 டிவைடட் பை 7 ஈக்குவல் டு இ. அப்போ இயோட செஸ் செஸ் இயோட அப்போ ரிமூவ் பண்ண 100. அப்போ செஸ் இயோட இது எவ்வளோ? 900. செஸ் இயோட வேல்யூ இஸ் 900. ஓகே. நெக்ஸ்ட், ஸ்குவாஷ் ஆஃப் இ இஸ் 20% மோர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 20% மோர் தான் சொல்லியிருக்காங்க. யாரு? காலேஜ் பியோட இது, ஸ்குவாஷ் இது. அப்போ நம்ம இதை கண்டுபிடிச்சிருக்கோம், செஸ் கண்டுபிடிச்சோம். ஞாபகம் இருக்குங்களா? பியோட செஸ் கண்டுபிடிச்சோம். பியோட செஸ் எவ்வளவு கண்டுபிடிச்சோம்? நம்ம ஸ்கிராஷ் பண்ணும்போது பியோட இது மொத்தமா டோட்டலா பண்ணும்போது நமக்கு என்ன வேல்யூ கிடைச்சது? பியோட செஸ் வந்து 600 கிடைச்சது. அப்போ ஓவரால் 075. அப்போ 570 அப்படின்றது யாருன்னா ஸ்குவாஷ். ஏன்னா நான் சப்ராக்ட் பண்றீங்கன்னா இந்த இடத்துல ஸ்குவாஷும் செஸ்ஸும் ஆட் பண்றது தானே, அதனால நான் அதுல இருந்து எடுத்துட்டேன். அதே மாதிரி பாருங்க, இது என்ன? 20% மூவ். அப்போ திஸ் இஸ் 100% பிளஸ் 20%. அப்போ என்னது? 120%. அப்ப 120% பாயிண்டிங் டெசிமல்ல எடுக்கும்போது நமக்கு எவ்வளவு வரும்? பாயிண்டிங் பண்ணும்போது அப்ப நம்ம பாயிண்டிங் கண்டுபிடிக்கணுமா? 100 கண்டுபிடிக்கும் போது என்ன? 0 கேன்சல் 1.2. நீங்க இப்படியும் போடலாம், இல்ல நீங்க மல்டிப்ளை கண்டுபிடிச்சு பர்சன்டேஜ்ல இருந்து 20% எடுத்து போடலாம். இது நம்மளோட இதுதான். அப்போ 570 1.2 number 0 is removed. 570 number 684. ஓகேவா? அப்போ 684 அப்படின்னும் போது யார் மட்டும்தான் நமக்கு கிடைச்சிருக்கா? 684ன்றது என்ன? நம்மளோட வேல்யூல யார் கிடைச்சிருக்கா? வெறும் நம்மளோட ஸ்குவாஷ் மட்டும்தான் கிடைச்சிருக்கு. இப்போ அடுத்து யாரு? 30%. அடுத்து பாருங்க, கேரம்ல அடுத்து என்ன? 30% இஸ் லெஸ். யாரோட இது? டியோட இது. ஓகேங்களா? நான் இங்க கலர் சேஞ்ச் பண்றேன், எல்லாம் ஒரே கலர் மாதிரி இருக்கிறதுனால ஐ டேக் தி கலர். சரி, ஓகே. இப்போ 30%. இப்போ பாருங்க, 100% மைனஸ் லெஸ்னா மைனஸ். அப்போ 70% வேணும். ஓகேங்களா? அப்போ 70% வேணும் அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ண போறோம்? அப்போ டியோட இது என்ன? டியோட இதுல கேரம்ல இருந்து டியோட இது எடுத்திருக்காங்க. அப்போ டில கேரமோட வேல்யூ என்ன அப்படின்றதான் நம்ம பார்க்கிறோம். அப்போ டி கேரம் வேல்யூ என்ன? 25% ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம். எவ்வளவு 25% கேரம் எடுத்திருந்தோம்? 600. ஞாபகம் இருக்கா? அப்போ 600 into 0.7. ஏன் 0.7? 70 divided by 100. அப்போ 0.7.
7 divided by 10 0.7. இல்லை நீங்க அப்படியே எடுத்து கூட அடிச்சு போட்டாலும் அப்போ என்ன பண்ணலாம் லெஸ் பர்சன்டேஜஸோட நாங்கள் பண்ணோம் 600 பண்ணும்போது 420 ஓகேவா இப்போ ஓவராலா ஆட் பண்ணுங்க என்னென்ன வேல்யூ கிடைச்சிருக்கு ஸோ கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணிப்போம் வேரியேஷன் தெரியறதுக்காக தான் கலர் சேஞ்ச் பண்ணிருக்கேன் வேற அப்போ 420 யாரு கேரம் ஓகேங்களா செஸ் 900 684 யாரு நம்மளோட ஸ்குவாஷ் ஆட் பண்ணலாமா 4 0 1 இது ஆல்ரெடி 6 1 ஆட் பண்ணும்போது is 20 ஆன்சர் என்னது 2004 okay thank you please subscribe my channel and like the video thank you so much